ओम हरे नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम நமஸ்காரம். नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। निगमकल्पतरुकलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं पुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं गुरुपत्कथमाख्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी शभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्विति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृतपादमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं प्रमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः त्वं तत्सत्। हरे कृष्णा. ஸோ நேற்று நம்ம பாகவதம் ஹரே பாடத்துல கிருஷ்ணா. என்ன நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். படைப்பிற்கு முன்னாடியும் அழிச்சதுக்கு அப்புறமும் பகவான் மட்டுமே அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதாஜி. ஆன்மீக உலகம் அழிக்கப்படுறது இல்ல. எப்படி ராஜா அப்படின்னா அவங்க நாடு மக்கள் பிரஜைகள் எல்லாருமே இன்க்ளூடடா அது மாதிரி பகவான் இருக்காரு அப்படின்னா அவரோட நித்திய பக்தர்கள் எல்லாருமே கூட இருப்பாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. படைப்பு அப்படின்னா அதற்கு உடனடி காரணம் பிரம்மா, முடிவான காரணம் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மாதாஜி. அதுக்கு உதாரணமா இந்த சாம்பாருடைய இதுவும் சொன்னீங்க நீங்க. இப்படி நம்ம கையும் கரண்டையும் ஒர்க் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம். நேத்து அந்த ஒரு பாத்திரத்துல உள்ளயும் புறமும் ஆகாயத்தை உதாரணமா சொல்றாங்க. அது தன்மையில ஒன்னா இருந்தாலும் அளவுல வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி தனித்தன்மையுடைய பகவானும் பகவானோட பின்ன பகுதியான ஜீவாத்மாவும் ஒண்ணுன்னு நினைக்க கூடாது, நம்மளும் பகவான் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்படி நினைக்க வைக்கிறது தான் மாயாவோட ஃபைனலான வேலைன்னு. வெரி குட். மரணமற்றதும் அழிவற்றதும் நிச்சயமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமுள்ள அருவ பிரம்மனின் ஆதாரம் நானேங்கிறார் மாதாஜி. அது 14.27 ஒரு ஸ்லோகம் சொன்னேன். பிரம்மணோசி பிரதிஷ்டாகம் அமுதஸ்யாவ்ய யஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்ய காந்தி யஸ்ய. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய காந்தி கஸ்ய. தேங்க் யூ பிரபு. வெரி குட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கடற்கரை ஆன்மீக உலகம், அப்புறம் குழந்தை கட்டும் மண் வீடு பௌதீக உலகம் சொன்னீங்க. அழகான உதாரணம். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். மாதாஜி, நேத்து இன்னொரு விஷயம் சொன்னீங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனடி காரணம் நித்தியமான காரணம். அதாவது உடனடி காரணம்ன்றது நம்ம கண்ணுக்கு தெரியற ஒருத்தர் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறது அது காரணம் கிடையாது. இப்ப தூய பக்தர்கள்னா அவங்களுக்கு தெரியும்.
அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் முக்கியமான காரணமா இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அன்றாட லைஃப்லயுமே அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அது புரியும் அப்படின்னு சொன்னீங்க. எஸ், தேங்க்யூ ஹரே மாதாஜி. நன்றி, ஹரே நன்றி. கிருஷ்ணா. அதாவது ரொம்ப முடிவான முக்கியமான காரணம் விஷயம். வந்து பகவான். என்ன மாதாஜி? ஆமா, முடிவான முடிவான காரணம் காரணம் பகவான். ஏன்னா இந்த உடனடி காரணம், முடிவான காரணம், இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது காரணம், காரியம், இந்த ரெண்டத்தையும் பத்தி நம்ம வந்து ரொம்ப விரிவா வந்து 3வது ஸ்கந்தத்துல தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம். அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம கபில தேவருடைய அந்த சாங்கிய தத்துவம் படிக்கும்போது அந்த சர்வ காரண காரணம்னா என்ன அப்படிங்கறத நாம அப்ப வந்து விரிவா பார்க்கலாம். ரொம்ப அற்புதமா இருந்தது. நேத்து எங்களுடைய பக்தி வைபவ கிளாஸ்ல எங்க டீச்சர் வந்து அதை ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கிய தத்துவத்தினால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத நாம நேத்து எனக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா புரிஞ்ச மாதிரி ஒரு என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஸோ அதை நம்ம வந்து அப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். அதில் நம்ம வந்து சதுஸ்லோகி பாகவதம் தான் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 34வது ஸ்லோகம். ஸ்லோகம் ஒரு மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளுரையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். யுதேர்த்தம் யத் பிரதியேத ந பிரதியேத சாத்மனி தத் வித்யாதாத்மனோ மாயாம் யதாபாசோ யதோதமஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்லோகி ஜெய். ஓ பிரம்மா, மதிப்புடையதாக காட்சியளிப்பது எதுவானாலும் அது என்னுடைய சம்பந்தப்பட்டு இருக்கவில்லை எனில் அதில் உண்மையில்லை. இருளில் உள்ளதாக காட்சியளிக்கும் அந்த பிரதிபலிப்பை எனது மாயா சக்தி என அறிவீராக. சோ அதான் நம்ம வந்து நேற்று பார்த்தோம். ஆக்சுவலா இந்த பொருளுரை எல்லாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். பகவானுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரியில சொல்லிட்டு போலாமே, எதுக்காக இவ்வளவு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு நேற்று எங்க டீச்சர் சொல்லும் போதுதான் எனக்கு வந்து அந்த உண்மை தெரிஞ்சுது. அவர் வந்து சான்ஸ்கிரிட் படிக்கிறாரு, யூனிவர்சிட்டியில சேர்த்து சான்ஸ்கிரிட் படிக்கிறாரு அந்த டிவோட்டி. ஸோ அவரோட சான்ஸ்கிரிட் டீச்சர், சான்ஸ்கிரிட்ல அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. எல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப நல்ல இலக்கண இலக்கியங்கள்லாம் தெரியுது. சமஸ்கிருத சாங்கிய தத்துவத்தை அவர் வந்து சொல்லியும் கொடுக்குறாரு. ஆனா அருவவாதி, ஸ்ட்ராங்கான அருவவாதியர். அவரால் என்ன பண்ண முடியல, பகவானோட உருவத்தை ஏற்றுக்க முடியல. அவங்க அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை வச்சு விளையாடுறாங்க, வச்சு இப்படித்தான் உருவம் இவ்வளவும் கிடையாது 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 அப்படின்னு. ஆனா பிரபுபாதர் நமக்கு எளிமையா புரியுற மாதிரி பகவான்னா உருவம் உடையவர் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறார். அதுக்கு நிறைய சாஸ்திர உதாரணங்கள் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால பேச முடியாது. நம்ம இதெல்லாம் ஆழமா படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண போறோம், இல்ல ஒருத்தர் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அப்போ நமக்கு இதெல்லாம் விளக்கமா சொல்ல தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னாக்க நம்மள என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, இவங்க சென்டிமெண்டலா அதை நம்புறாங்க, சும்மா உணர்ச்சி வசப்பட்டு பகவானுடைய உருவத்தை நம்புறாங்க, அவ்வளவுதான், கடைசியில அருவம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால பிரபுபாதுடைய பொருளுரை மாயாவாதத்தை எதிர்க்கிறது, அருவவாதம் எதிர்க்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இவ்வளோ எவிடன்ஸ் பிரபுபாத் நமக்கு கொடுக்குறாரு இல்லையா. ஸோ நேற்று நம்ம பார்த்தோம், எல்லாமே வந்து பகவானோட தொடர்புடையது. பகவானோட ஏதாவது தொடர்பு இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அது அவருடைய மாயாசக்தினால நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம். மாயாசக்தி நம்மையும் பகவானையும் பிரிச்சு வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். தூய பக்தர்களுக்கு இது வந்து வெளிப்படுத்தப்படுது. அர்ஜுனனுக்கு சொன்னார், பரிஷத் மகாராஜருக்கு சொன்னார், அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். அனைத்தும் பரமனிடமிருந்தே பிறக்கின்றன என்ற வேதாந்த சூத்திரம் அதுல இருந்து படிக்கணும். மல்லிகா மாதம் படிக்கிறீங்களா? அதற்கு ஜெய். பிரபஞ்சத்தின் தோற்றம், அதன் பராமரிப்பு, அதன் வளர்ச்சி, வெவ்வேறு சக்திகளுடனான அதன் சேர்க்கை, படிச்சாச்சு மாதாஜி. அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எல்லாம் படிச்சாச்சு. செகண்ட் பேராகிராஃப்ல அனைத்தும் பரமனிடமிருந்தே பிறக்கின்றன, அங்கேருந்து படிக்கும். அனைத்தும் பரமனிடமிருந்தே பிறக்கின்றன என்று வேதாந்த சூத்திரம் துவக்கத்திலேயே உறுதியாக தெரிவிக்கிறது. முந்தைய பதத்தில் விவரிக்கப்பட்டதை போல் தனித்தன்மையுள்ள அனைத்து ஜீவராசிகளும் பரம ஜீவராசியான முதற் கடவுளின் சக்தியிலிருந்தே பிறக்கின்றன.
பிரம்மாவும் பகவானுடைய சக்தியிலிருந்து பிறந்தவர்தான். பிற ஜீவராசிகளும் பிரம்மாவின் மூலமாக பகவானின் சக்தியிலிருந்து பிறந்தவையே. அவர்களில் ஒருவரும் பரமபுருஷருடன் சம்பந்தப்படாது இருக்கவில்லை. தனித்தன்மை கொண்ட ஜீவராசியின் சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் அல்ல. அது பரம ஜீவனான பகவானிடம் இருக்கும் உண்மையான சுதந்திரத்தின் பிரதிபிம்பம் மட்டுமேயாகும். பரம சுதந்திரம் இருப்பதாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பொய்யாக கூறிக்கொள்வது மாயை என்பதே இப்பதத்தின் முடிவு. அழிவற்றவர்கள் மாயைக்கு உட்படுகின்றனர். இதனால் பெயரளவேயான விஞ்ஞானிகள், உடற்கூறு நிபுணர்கள், மனக்கற்பனையாளர்கள் போன்றவர்கள் சூரியன், சந்திரன், மின்சாரம் போன்றவைகளின் கண்கூச பிரதிபலிப்புகளால் திகைப்படைந்து பௌதிக பொருட்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகியவற்றை பற்றிய பல்வேறு கற்பனைகளையும் வாதங்களையும் ஏற்படுத்தி பரமபுருஷரின் இருப்பை மறுத்து விடுகின்றனர். ஒரு தனிப்பட்ட நபரின் உடல் அமைப்பினுள் இருக்கும் ஆத்மாவின் இருப்பை மருத்துவர் நிராகரித்து விடக்கூடும். ஆனால் உயிரற்ற ஓர் உடலில் எல்லா இயந்திர அமைப்பும் வேலை செய்யும் வகையில் இருந்தாலும் அவரால் அவ்வுடலுக்கு உயிர் கொடுக்க முடியாது. மூளையை மனிதன் இயந்திரமாக எண்ணும் உடற்கூறு அறிஞர்கள் அதை ஆழமாக ஆராய முற்படுகின்றனர். ஆனால் உடற்கூறு அறிஞர்களால் இறந்த உடலில் மீண்டும் மன இயக்கத்தை கொண்டு வர முடியாது. பரமபுருஷரிலிருந்து வேறுபடுத்தப்பட்ட பிரபஞ்ச தோற்றம் அல்லது உடலமைப்பு ஆகியவற்றை பற்றிய இவ்விஞ்ஞான ஆராய்ச்சிகள் முடிவில் மாயையே தவிர வேறொன்றும் இல்லை. ஜட நாகரிகத்தின் விஞ்ஞான முன்னேற்றங்கள் அனைத்தும் மாயா சக்தியின் ஒரு செயலாகும். மாயா சக்திக்கு இரு ஆற்றல்கள் உள்ளன. ஒன்று மறைக்கும் ஆற்றல், மற்றது வீசும் ஆற்றல். வீசும் ஆற்றலால் மாயா சக்தி ஜீவராசிகளை அறியாமையின் இருளுக்குள் வீசுகிறது. மறைக்கும் ஆற்றலால் பரமபுருஷரின் இருப்பை பற்றிய அறிவை அழிவற்றவர்களின் கண்களில் இருந்து மறைத்து விடுகிறது. இங்கு பிரம்மா தம்மை பரமபுருஷருக்கு சமமானவர் என்று ஒரு பொழுதும் கூறிக்கொள்ளவில்லை. இதனால் அறிவற்றவர்கள் இவ்வாறு முட்டாள்தனமாக கூறிக்கொள்வதானது பகவானுடைய மாயா சக்தியின் மற்றொரு காட்சியாகும். பகவானின் இருப்பை மறுக்கும் அசுர குணம் படைத்தவர்கள் அறியாமையின் இருளில் இன்னும் ஆழமாக வீசப்படுகின்றனர் என்று பகவத்கீதையில் 16.1820 பகவான் கூறுகிறார். இவ்வாறாக இத்தகைய அசுரர்கள் பரமபுருஷ பகவானை பற்றிய அறிவை பெறாமல் பிறவி சக்கரத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். எனவே அறிவுள்ளவன் பகவானாலே உபதேசிக்கப்பட்டவரான பிரம்மாவிலிருந்து வரும் சீட பரம்பரையில் ஞானம் பெறுகிறான். அல்லது பகவத்கீதையில் பகவானாலே உபதேசிக்கப்பட்டவரான அர்ஜுனனின் சீட பரம்பரையில் ஞானம் பெறுகிறான். அவன் பகவானுடைய இக்கூற்றை ஏற்றுக்கொள்கிறான். அகம் சர்வசிய பிரபுவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. பகவத்கீதை 10.8. பகவானே எல்லா தோற்றங்களுக்கும் ஆதி மூலம் ஆவார். மேலும் படைத்து காத்து அழிக்கப்படும் அனைத்தும் பகவானின் சக்தியால் தான் இருக்கிறது. இதை அறிந்துள்ள புத்திசாலியே உண்மையான அறிஞன். இதனால் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் அவன் ஈடுபட்டு அவரது தூய பக்தனாகிறான். ஹரே கிருஷ்ணா மாதா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதா. சோ வேதாந்த சூத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகம். வேதாந்த சூத்திரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜென்மாதி அசேதக அப்படின்னு ஆரம்பிக்குது. இதே ஸ்லோகத்தை நம்ம எங்க கேட்டிருக்கோம்? ஜென்மாதி அசேதக அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம எங்க பாகவதம் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். பாகவதம் வெரி ஃபர்ஸ்ட் குட். ஸ்லோகம். பாகவத்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி அசேதக அப்படின்னு பாகவதமும் ஆரம்பிக்குது, வேதாந்த சூத்திரமும் அப்படிதான் ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன? ஜென்ம ஆதி அஸ்ய அப்படின்னாக்க தோன்றி இருக்கிற அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். ஜென்மன்னா தோற்றம் இல்லையா? அந்த தோற்றமளிக்கும் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் யாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த வாசுதேவன் தான். இந்த முதல் ஸ்லோகத்துல பகவானை பத்தின பல்வேறு விஷயங்கள், அவருடைய சக்திகள், அவருடைய ஆற்றல்கள், அவருடைய சிறப்புகள் எல்லாம் வியாசதேவர் சொல்றார். ஜென்மாதி அஸ்ய யதக அன்பயாத் இதரதச்சார்தேஷு அபிக்யஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருத ஆதி கவயே முக்கியந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிஷர்கு அம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குபகம் சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னு சொல்றார். அந்த பரமசத்தியம், அந்த பரமசத்தியத்தை நான் தியானிக்கிறேன். அதுல பகவான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனைத்தையும் அறிந்திருக்கிறார். தேவர்கள் கூட குழப்பமடைகின்றனர் அப்படின்னு சொல்றார். அந்த பகவான் பிரம்மாவிற்கு தேனே பிரம்மஹுத ஆதிகவையே, ஆதிகவியான பிரம்மாவிற்கு
அவருடைய இதயத்துல வேத ஞானத்தை வழங்கினார். அந்த போர்ஷன் தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை தான் படிச்சுட்டு விளக்கம். விளக்கம்னு சொல்றதை விட அந்த லீலையத்தான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். இந்த 4 ஸ்லோகங்கள். இப்ப பகவானும் பிரம்மாவும் இங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதான் அங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல தேனே பிரம்ம ஹிருத ஆதி கவயே அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரம்மாவுடைய இதயத்துல பகவான், தேனே அப்படின்னா அவரால் அப்படின்னு அர்த்தம். உம் இப்போ நம்ம தமிழ்ல கூட அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவங்களால அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேனே அப்படின்னா அவரால், பகவானால் அப்படின்னு அர்த்தம். அந்த பகவானால் இந்த வேத ஞானம் பிரம்மாவுக்கு அவருடைய இதயத்தில் வழங்கப்பட்டது. அந்த வேத ஞானத்தை நம்ம இப்போ இந்த 4 ஸ்லோகங்கள்ல படிச்சுட்டு இருக்கோம். சோ அப்படி அந்த முதல் ஸ்லோகம் சொல்ற மாதிரி எல்லாமே பகவான்கிட்ட தான் வருது. உம் அப்போ பிரம்மாவும் பகவான்கிட்ட தான் வர்ற. பிரம்மா படைக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகள் எல்லாரும் அப்ப என்ன அர்த்தம்? பகவான்கிட்ட தான் வர்றாங்க இல்லையா? அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பிரபுபாதன் சொல்ற ரொம்ப அருமையான விஷயம். நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றோம். ஆனா அந்த சுதந்திரம் முழுமையான சுதந்திரமா, உண்மையான சுதந்திரமானா கிடையாது. அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? நம்மளுடைய சுதந்திரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். மாடு கயிறு கட்டிருக்கு, அந்த வெரி குட், வெரி குட். மாடு கயிறு கட்டி இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த கயிறு எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த நீளத்துக்கு தான் அந்த மாடு என்ன பண்ண முடியும்? சுத்தி வர முடியும். அந்த மாதிரி நாம வேற ஏதோ பண்ண முடியாது. பகவான் நமக்கு எந்த அளவுக்கு ஆஹ் கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? காரியங்களை செய்ய முடியும். அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம சுத்தி வர முடியும். வேற எங்கேயும் நம்மளால போக முடியாது. அப்போ பகவான் ஸ்வராட். இந்த முதல் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஜென்மாதி அசேயதக அன்வயாத் இதரதேஷு அபிக்ஞ ஸ்வராட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸ்வராட் அப்படின்னா அவர் முழு சுதந்திரம் உடையவர். நம்ம ஸ்வராட் கிடையாது. நமக்கு அந்த மாதிரி முழுமையான சுதந்திரம் கிடையாது. அவருடைய சுதந்திரத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு குட்டி சுதந்திரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு நாம கடவுள் இல்லைன்னு மறுக்கிறதோ, இல்லைன்னா அவர் சொன்னதை கேட்க மாட்டேன்னு சொல்றதோ, அது என்ன செய்யும்? நம்மள கொண்டு போய் நரக சூழ்நிலைகள்ல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இது பகவானே பகவத்கீதையில சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வேற கதி கிடையாது. எங்க போவாங்க? வேற ஒண்ணும் கதி கிடையாது. அந்த மாதிரி கீழான உயிரினங்கள்ல பிறந்து திரும்ப அவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணும்? மனித பிறவியை அடையணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனித பிறவி கொடுத்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னாக்க அப்போ அவங்களுக்கு அந்த தண்டனை தான் கிடைக்கும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்படின்னாக்க மாயாசக்தியினுடைய அந்த பிடியினால இருட்டான அந்த பகுதிகளுக்கு வீசப்படுவார்கள். பகவத்கீதையில 18-20 ஸ்லோகம், 16வது அத்தியாயத்துல 18-18, 19, 20 3 ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்க. அகம் சர்வசே பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே. இதுவும் அதே ஜென்மாதி அசேயதக அந்த ஸ்லோகம். அதுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான். அகம் சர்வசே பிரபவோ, நான் தான் அனைத்திற்கும் தலைவன் அப்படின்னு பகவான் சொல்றார். அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. ஆன்மீக லோகங்கள், பௌதிக லோகங்கள் எல்லாமே பகவான்கிட்ட தான் வருது. புத்திமத்வா புஜந்தேமாம். இதை யாரு தெரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்க எனக்கு பக்தி செய்வாங்க. எப்படி பக்தி செய்வாங்க? புதா அப்படின்னா மிகச்சிறந்த அறிவாளிகள் அவங்க. அந்த மாதிரி அறிவோட இருந்து பக்தி செய்யும் போது வெறும் விஷயம் மாதிரி கிடையாது. பாவ சமன்விதாக. பாவ நமக்கும் பகவானுக்கும் என்ன இருக்கு? உறவு இருக்கு இல்லையா? 5 விதமான உறவு நிலைகள் இருக்கு இல்லையா? அந்த உறவு நிலையில எனக்கு அவங்க உன்னதமான அன்பு தொண்டு செய்வாங்க. இவ்வளவு அழகா ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டா இருப்பாங்க. சும்மா மெக்கானிக்கலா பண்றது கிடையாது. அவர் தான் எல்லாத்தையும் படிச்சிருக்கார். இப்போ ஒரு பெரிய ஒரு தலைவர் இல்ல ஒரு கம்பெனி முதலாளி இருக்கார். சும்மா ஒரு என்ன சொல்றது, செயற்கையான கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு மாதிரி அவருக்கு சல்யூட் அடிச்சு அவருக்கு சேவை செய்யறதுல ஏதாவது இருக்கா? இன்னும் கிடையாது. அன்பு பரிமாற்றம் வேண்டாமா? பகவான் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பதான் எதிர்பார்க்கிறார். அந்த அறிஞன், அந்த புத்திசாலி புதா பாவ சமன்விதாக, அந்த பாவத்தோட எனக்கு பக்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால நாம பக்திய தத்துவங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா பகவானோட அன்பான முறையில
நாம அவருக்கு பக்தி தொண்டு செய்யணும். தத்துவங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா நம்ம அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயத்துல அவருக்கு சேவை செய்யும் போது அன்பான முறையில சேவை செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம ஜபம் சொல்லும் போது கவனமா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை சொல்றதுக்கு எத்தனை பிறவிகள் நான் சொல்லாம இருந்திருப்பேன். இந்த பிறவிலேயே எத்தனையோ நாள் போயிடுச்சு, எத்தனையோ வருடங்கள் போயிடுச்சு. இப்பதான் நான் சொல்லவே ஆரம்பிச்சிருக்கேன் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த பாவத்தோடு நம்ம என்ன பண்ணணும், இந்த பகவானுக்கு அந்த நாமத்தை நாம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? பகவானின் பிரதிபலிப்பு சக்தி. ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ண மாதா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பகவானின் பிரதிபலிப்பு சக்தி அறிவற்றவர்களின் கண்களுக்கு பல்வேறு மாயத் தோற்றங்களை காட்டினாலும் அறிவுள்ளவன் உண்மையை அறிவான். நெருப்பால் தூரத்திலிருந்தே உஷ்ணத்தையும் ஒளியையும் பரப்ப முடிவதைப் போலவே நம் காட்சிக்கு வெகு தூரத்திலிருந்து கொண்டே பகவானால் செயற்பட முடியும் என்பதை அறிவுள்ளவன் தெளிவாக அறிகிறான். ஆயுர்வேதம் எனப்படும் பண்டைய முனிவர்களின் மருத்துவ விஞ்ஞானத்தில் பின்வரும் வார்த்தைகளில் பகவானின் ஈடற்ற நிலை உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஜகத்யோனேர் அனிச்சஸ்ய சித்தானந்தைகரூபிணக பும்சோஸ்தி பிரகிருதிர் நித்யா பிரதிச்சாயேவ பாஸ்வதக அச்சேதனாபி சைதன்ய யோகேன பரமாத்மனக அகரோத் விஸ்வம் அகிலம் அனித்யம் நாடகாகிருதிம். இப்பிரபஞ்ச தோட்டத்தின் காரணகர்த்தாவான பரமபுருஷர் ஒருவர் உள்ளார். அவரது சக்தி ஜட இயற்கையாக இயங்குகிறது. பிரகிருதியின் இத்தகைய மாயச் செயலும் பகவானுடைய உயிர் சக்தியும் இணைவதால் அசைவற்ற ஜடமும் அசைக்கப்படுகிறது. அறியாமையில் உள்ள கண்களுக்கு ஜட உலகம் ஒரு நாடக மேடையைப் போல் காட்சியளிக்கிறது. எனவே பிரகிருதியின் நாடக மேடையில் அறியாமையில் உள்ளவன் ஒரு விஞ்ஞானியாகவோ அல்லது உடற்கூறு அறிஞராகவோ கூட இருக்கக்கூடும். பிரகிருதி பகவானின் மாய சக்தி என்பதை அறிவுள்ளவன் அறிந்திருக்கிறான். ஜட உலகம் பகவானுடைய தாழ்ந்த சக்தியின் அபரா பிரகிருதி தோற்றமாக இருப்பதைப் போலவே ஜீவராசிகளும் கூட பகவானுடைய உயர்ந்த சக்தியின் பரா பிரகிருதி தோற்றமாகும் என்பது தெளிவாகிறது. இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சக்திக்கும் சக்தியை உடையவருக்கும் அல்லது நெருப்புக்கும் உஷ்ணத்திற்கும் இடையில் மிகச்சிறிய வித்தியாசம் மட்டுமே இருப்பினும் பகவானின் உயர்ந்த சக்தி பகவானுக்கு சமமானதாகாது. நெருப்பு உஷ்ணத்தை கொண்டுள்ளது, ஆனால் உஷ்ணமே நெருப்பாகிவிடாது. நெருப்பும் உஷ்ணமும் ஒன்றே என பொய்யாக கூறிக்கொள்ளும் அறிவற்றவர்களால் இச்சிறிய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. நெருப்பின் இச்சக்தி உஷ்ணம் ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே என்று இங்கு விளக்கப்படுகிறது, நேரடியாக நெருப்பு என்று அல்ல. எனவே ஜீவராசிகளால் பிரதிநிதிக்கப்படும் ஜீவசக்தி பகவானின் பிரதிபலிப்பே தவிர ஒரு பொழுதும் பகவானாகாது. ஜீவராசி பகவானின் பிரதிபலிப்பாக இருப்பதால் அதன் ஈர்ப்பு பரமபுருஷனை சார்ந்துள்ளது. இப்பரமபுருஷர் ஆதி ஒளியாவார். ஜடசக்தி உண்மையாகவே இருண்டு கிடப்பதால் அதை இருளுக்கு ஒப்பிடலாம். இருளில் உள்ள ஜீவராசிகளின் செயல்கள் ஆதி ஒளியின் பிரதிபலிப்புகளாகும். இப்பதத்திற்கேற்பவே பகவானை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய இரு சக்திகளின் மீதும் நம்பிக்கையற்ற நிலை மாயை என்று விளக்கப்படுகிறது. ஒளியின் பிரதிபம்பத்தால் அறியாமை இருளை அகற்ற முடியாது. அதை போலவே சாதாரண மனிதன் காட்டும் ஒளியின் பிரதிபலிப்பால் மட்டுமே ஜட இருப்பிலிருந்து ஒருவராலும் வெளியேற முடியாது. ஆதி ஒளியிடமிருந்து ஒருவன் ஒளியை பெற வேண்டும். இருளில் உள்ள சூரிய ஒளியின் பிரதிபிம்பத்தால் இருளை வெளியேற்ற முடியாது. ஆனால் பிரதிபிம்பத்திற்கு வெளியே உள்ள சூரிய ஒளியால் இருளை முற்றிலும் வெளியேற்றிவிட முடியும். இருட்டு அறைக்குள் இருக்கும் பொருட்களை ஒருவராலும் காண முடியாது. எனவே இருளில் பாம்புகளும் தேள்களும் இல்லாமல் இருக்கக்கூடும் என்றாலும் இருளில் உள்ள ஒருவன் அவற்றை எண்ணி அச்சமடைகிறான். ஆனால் ஒளியில் அறையில் இருக்கும் பொருட்களை தெளிவாக காண முடியும் என்பதால் பாம்பு தேள்களை பற்றிய பயம் உடனே அகன்று விடுகிறது. எனவே பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் உள்ள பகவானுடைய ஒளியை ஒருவன் புகலிடம் கொள்ள வேண்டும். ஆனால் பகவானோடு சம்பந்தப்படாத பிரதிபலிப்பை போன்ற நபர்களிடமிருந்து பகவத்கீதையோ ஸ்ரீமத் பாகவதத்தையோ கேட்கக்கூடாது. பகவானிடம் நம்பிக்கையற்ற அத்தகைய ஒரு மனிதன் ஏற்கனவே இழிவடைந்த நிலையில் இருக்கிறான். எனவே அவனுடனான எத்தகைய சகவாசமும் அவனுடன் சேர்ந்திருப்பவனையும் இழிவடைய செய்துவிடும். பத்ம புராணத்திற்கிணங்க ஜட பரப்பிலுள்ள எண்ணற்ற ஜட பிரபஞ்சங்கள் இருள் சூழ்ந்தவையாக உள்ளன என்பது தெளிவாகிறது. பிரம்மாக்கள் எண்ணற்ற பிரபஞ்சங்களில் பிரம்மாக்கள் உள்ளனர்.
பிரம்மாக்கள் முதற்கொண்டு அற்பமான எறும்பு வரையிலுள்ள அனைத்து ஜீவராசிகளும் இருளிலேயே பிறந்துள்ளனர். சூரியனை நேரடியான சூரிய ஒளியால் மட்டுமே காண முடியும் என்பதைப் போலவே பகவானை நேரடியாக காண்பதற்கு அவரிடமிருந்து வரும் உண்மையான ஒளி தேவைப்படுகிறது. தீபம் அல்லது மனிதனால் செய்யப்பட்ட மின்விளக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதன் உதவியுடன் சூரியனை ஒருவனால் காண முடியாது. சூரியன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. எனவே பகவானுடைய பல்வேறு சக்திகளின் இயக்கத்தை பகவானின் கருணையால் தோற்றுவிக்கப்படும் ஒளியால் உணர முடியும். பகவானை காண முடியாதென்று அருவவாதிகள் கூறுகின்றனர். பகவானை அவரால் காட்டப்படும் ஒளியை கொண்டுதான் காண முடியும், மனிதனின் கற்பனைகளால் அல்ல. இங்கு இவ்வொளி வித்யாத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பிரம்மாவுக்கு பகவானால் இடப்பட்ட உத்தரவாகும். பகவானின் இவ்வுத்தரவு அவரது அந்தரங்க சக்தியின் ஒரு தோற்றமாகும். இக்குறிப்பிட்ட சக்தியால் மட்டுமே பகவானை நேருக்கு நேராக காண முடியும். பிரம்மாவால் மட்டுமல்லாமல் கருணைமிக்க அந்தரங்க சக்தியை காண பகவானால் அனுகிரகிக்கப்படும் பிற ஜீவராசிகளாலும் கூட எவ்வித மனக்கற்பனையும் இல்லாமல் முழுமுதற் கடவுளை உணர முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பாபாஜி. ரொம்ப பிலோசபிக்கலான பொருளுரைகள். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை புரிஞ்சுக்கணும். ஆனா எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணலாம். சோ இங்க ஆயுர்வேதத்துல இருந்து 2 ஸ்லோகம் பிரபுபாதர் கொட்டேஷன் கொடுத்திருக்கார். அதுக்கு முன்னாடி பொருளுரையில படிச்சோம். இப்ப இருக்கிற நவீன விஞ்ஞானிகள் எதை மறுக்கிறாங்க? ஆத்மாவை மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ ஆயுர்வேதம் தான் எல்லா மருத்துவத்துக்கும் மூலமானது இல்லையா? ஆயுர்வேதத்துல இருந்தா மருத்துவ முறைகள் வந்திருக்கு. அதே மாதிரி பகவத்கீதையில பகவான் சொல்ற 15வது அத்தியாயத்துல காமாவிஷ்யத பூதானாம் தாரஜா மகமோஜஷா உஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா ரசாத்மக அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்லோகத்துல அர்த்தம் என்ன? அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15.16 நினைக்கிறேன். 16 அல்ல 17 16 நினைக்கிறேன். சோ சந்திர ஒளியா இருந்து நான் தான் எல்லா தாவரங்களுக்கும் என்ன அடிக்கிறேன்? அந்த புஷ்டியை நான் தான் கொடுக்குறேன். சந்திர ஒளியினாலதான் எல்லா தாவரங்களுக்கும் அந்த காய்கறிகளுக்கு சுவை கிடைக்குது. எல்லா விதமான மூலிகைகள் எல்லாத்துக்கும் சத்து நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம சாப்பிடறதுல ஒரு சத்து இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த சத்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா சந்திரன்ல இருந்தா கிடைக்குது. எதுக்காக இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா, பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது 100% உண்மையானது. அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பே சந்தேகமே நம்ம படக்கூடாது. அப்படியே நம்ம அதை ஏத்துக்கணும். ஆனா நவீன விஞ்ஞானிகள் உடல்ல ஆத்மா இருக்கிறதுலயே அவங்களால என்ன பண்ண முடியல, ஒத்துக்க முடியல. ரோபா சொல்றாரு இல்லையா, எல்லா மெஷினும் உடம்புல நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா செயல்படுது, கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, இதே துடிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு மனிதன் இறந்து போறான். அவனுக்கு அவங்களால உயிர் கொடுக்க முடியுமா? உயிர் கொடுக்க முடியாது. திரும்ப அவங்களால அந்த உடலுக்கு உயிர் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கான காரணகர்த்தாவாக பரமபுருஷன் ஒருத்தர் உள்ளார் அப்படின்னு சொல்லி சித்தானந்தைக்க ரூபினக, அவருடைய அந்த ரூபம் அப்படிங்கிறது ஆனந்தமான ரூபம் அப்படின்னு இந்த ஆயுர்வேதத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ அவருடைய சக்தியினாலதான் இந்த ஜட உலகம் இயங்குது. அந்த ஆக்சுவலா சாங்கிய தத்துவத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப கிளியரா இருக்கு. எல்லா சக்திகளும் வந்துருது, எல்லாமே வந்துருது, தேவர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே வந்துருது. ஆனா இயக்கம் அப்படிங்கிறது அங்க ஆரம்பிக்கல. பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் அப்படிங்கிறது அங்க ஆரம்பிக்கல அப்படின்னு பிரபு சொன்னார். ஆக்சுவலா நம்ம படுக்கிறது கூட ஒரு பிரளயம் தான் அப்படின்னு சொன்னார். உறக்கமும் ஒரு பிரளயம். பிரளயம்ங்கிற அர்த்தத்துக்கு உறக்கம்ங்கிற அர்த்தமும் இருக்கு அந்த வார்த்தைக்கு. அப்ப நம்ம தூங்குறது கூட ஒரு பிரளயம் தான். பிரளயம்னா உறக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ நாம கண்ணு முழிச்ச உடனேயே நம்ம இப்ப நல்லா தூங்கி இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு ட்ரெயின்லயோ இல்லை எங்கேயோ போறோம், நல்லா தூங்கி இருப்போம். டக்குன்னு கண்ணு முழிச்ச உடனே நமக்கு எங்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகுது? ஒரு செகண்ட் ஆகுதா இல்லையா? ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம வீட்டுல இருக்கோமா ட்ரெயின்ல இருக்கோமா, ஒரு செகண்ட் அந்த ஒரு இது வரும் இல்லையா? சோ அப்போ பரமாத்மா உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? நமக்கு நம்மளுடைய ஞாபக சக்தி எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறார். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் இயங்கணும் அப்படின்னாக்க உள்ளுக்குள்ள கர்ப்பதோசாயி விஷ்ணு வந்தா தான் முடியும். இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் இயக்கமற்று இருக்கு. சோ அதனால நம்ம ஒரு நிமிஷம் தூங்கி எழுந்திருக்கும் போது கூட இந்த உடல் இயக்கத்துக்கு யார் தேவையா இருக்கா? ஆத்மா மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ள பரமாத்மாவா பகவான் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால இயங்கவே முடியும்.
அதனால பகவானுடைய சக்தினால தான் இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். 2 விதமான சக்திகளை பத்தி பார்த்தோம். ஒரு சக்தி நம்மளை இந்த மாயையில தூக்கி போடுற சக்தி, இன்னொன்னு நம்மை மறைக்கக்கூடிய சக்தி. ஆவர்ணாத்மிகா சக்தி ஒண்ணு, இன்னொரு சக்தியோட பேரு மறந்து போயிட்டேன். ஸோ இன்னொரு நோட்ஸ்ல இருக்கும். அது நான் மாயப்பூர் போயிட்டு உங்களுக்கு அந்த நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா முடிஞ்சா நம்ம மண்டே பார்க்கலாம். இந்த சக்தி 2 சக்திக்கும் பேர் இருக்கு, சமஸ்கிருத நேம்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பகவானுடைய சக்திகள் இது நம்ம 7வது அத்தியாயத்துல பகவத்கீதையில பார்த்திருக்கோம். பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால இந்த சக்திகள் மேல நமக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். பிரபுபா சொல்றாரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு அறை இருட்டா இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள போறதுக்கு ஒருத்தருக்கு தயக்கம் இருக்கலாம். ஏன்னா அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரே இருண்ட அறைக்குள்ள உள்ள போகணும்னா ஏதாவது பூச்சி இருக்க போகுது அப்படின்னு நம்ம இயற்கையா சொல்லுவோம். ஆனா அதே அறை விளக்கு போட்டு நல்ல வெளிச்சமா இருக்கு அப்படின்னா பயம் இல்லாம என்ன போகலாம்? உள்ள போகலாம் இல்லையா? சந்தேகமே படாம நம்ம உள்ளுக்குள்ள போய் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி சூரியனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சூரியன் உதிச்சாதான் முடியும். நம்ம கிட்ட எவ்வளவு பவர்ஃபுல்லான லைட் இருந்தாலும் ராத்திரியில நம்ம அதெல்லாம் போட்டு நான் சூரியனை பார்த்துருவேன் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணா நம்மள என்ன சொல்லுவாங்க? கடைந்தெடுத்த முட்டாளுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க? சூரியன் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சூரியன் இல்லை, உன்னால சூரியனை பார்க்க முடியாது. சூரியன் இருக்காரு, சூரிய பகவான் எப்பவும் இருக்கார். ஆனா அவர் வந்தா தான் நம்மளால அவரை பார்க்க முடியும். அது மாதிரி பகவானுடைய கருணையினால தான் நம்ம பகவானை பார்க்க முடியுமே தவிர மற்ற எந்த விதத்தினாலையும் நம்மளால பகவானை பார்க்க முடியாது. இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த வார்த்தை இல்லையா? தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாஷோ யதோ தமக அப்படிங்கிறது. தத் வித்யாத் அந்த ஞானம், அந்த ஞானத்தை இப்ப பிரம்மாவுக்கு கொடுத்திருக்க. பிரம்மாவால பகவானை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பகவானை பார்க்கறதுக்கான அந்த ஞானத்தை, அந்த கருணைய பகவான் யாருக்கு கொடுக்குறாரோ அவங்களும் பகவானை பாக்குறாங்க. சில பிரபுபாதர் நேரடியா கிருஷ்ணரை பார்க்கிறார், நாரதரை பார்க்கிறார். அந்த மாதிரி தூய பக்தர்கள் அவங்களால பகவானை நேரடியா தரிசிக்க முடியுது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இந்த இன்னைக்கு இப்போ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகம் போகலாம். ரொம்ப குழப்பமா இருக்கா? இந்த சிம்பிளா என்னால முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளா தான் சொல்றேன். புரியுது மாதாஜி, புரியுற மாதிரி தான் சொல்றீங்க நீங்க. தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ எல்லாத்தையும் பகவானோட தொடர்புபடுத்தி அவருடைய சேவையில நாம ஈடுபடுத்தலாம். அதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து புரிஞ்சுக்க வேண்டும். பகவானுக்கு இதுக்கு தொடர்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே பகவானோட தொடர்புடையதான். அவ்வளவுதான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இதுல இப்ப பிரம்மாவுக்கு பகவானால் இடப்பட்ட உத்தரவாகும் அப்படின்றது எனக்கு புரியுது. ஆமா, இப்ப அடுத்த படைப்பு செய்யணும் இல்லையா? இந்த ஞானத்தை வச்சு இப்ப என்ன சொல்றாரு பகவான்? அடுத்த படைப்பை நீ செய்யணும் அப்படின்னு சொல்ற. பகவானை புரிஞ்சுக்கணுங்கிறது அவருடைய உத்தரவு தானே. சோ பகவானை பாக்குறார். பிரம்மா பகவானை பார்த்து புரிஞ்சுக்காம இருந்தா என்ன ஆகும் இல்லையா? இரண்யகசிபுவும் பாக்குறார் நரசிம்மதேவரை. புரிஞ்சுதா அவருக்கு? புரியல. சோ பிரம்மாவுக்கும் என்ன ஆக போகுது? பிரம்ம விமோகன எல்லாம் ஆக போகுது. அவருக்கும் புரியாம போக போகுது ஒரு டயத்துல. இப்ப புரியுது அவருக்கு. புரியுதா? சோ அதனால பகவானை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த படைப்பை அவர் செய்ய போறார். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. யதா மகாந்தி பூதானி பூதேஷு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷகம். ஓ பிரம்மா, பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தில் நுழைகின்றன, அதே சமயம் நுழையாமலும் இருக்கின்றன. அதே போலவே படைக்கப்பட்ட அனைத்திற்குள்ளும் நான் இருக்கிறேன், அதே சமயம் அவற்றிற்கு வெளியிலும் இருக்கிறேன். சோ இது பகவானுடைய ஒரு அற்புதமான சக்தி. பகவான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார், அதே சமயம் அவர் இல்லாமலும் இருக்கார். பொருளுடைய பிரபாத நிறைய நமக்கு மிகப்பெரிய பொருளுரை. சோ ஒரு பேஜ் ஒவ்வொருத்தர் படிங்க. பொருளுரை நெக்ஸ்ட் சுதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை அருகே சில பிரபுபாதருக்கு ஜெய். ஜட படைப்பின் பெரும் பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும்
ஆகாயம் ஆகியவை படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களின் உடலுக்குள்ளேயும் நுழைகின்றன. இத்தகைய படைக்கப்பட்ட ஜீவன்கள் பின்வருமாறு: கடல்கள், மலைகள், நீர்வாழ்வன, தாவரங்கள், ஊர்வன, பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள், ஜடத்தோற்றத்திற்கு உட்பட்ட பிற ஜீவன்கள் மற்றும் தேவர்கள் ஆகியவை. இத்தகைய பஞ்சபூதங்கள் ஜீவன்களின் உடலுக்குள் புகும் அதே சமயம் அவற்றிலிருந்து வேறுபட்டவையாகவும் உள்ளன. விருத்தியடைந்த உணர்வு நிலையில் பௌதிக விஞ்ஞானத்தையும் உடல்கூறு விஞ்ஞானத்தையும் மனிதனால் கற்றறிய முடியும். ஆனால் அத்தகைய விஞ்ஞானங்களின் அடிப்படை கொள்கைகளாக பஞ்சபூதங்கள் மூலப்பொருட்கள் உள்ளன. மனித உடல், மலையின் உடல் மற்றும் பிரம்மா உட்பட்ட தேவர்களின் உடல்கள் ஆகிய அனைத்தும் நிலம், நீர் முதலில் அதே மூலப்பொருட்களால் ஆனவையாகும். முதலில் பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டன. இதன் பிறகுதான் அவை தேக அமைப்பினுள் புகுந்தன. ஆனால் இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் அவை பிரபஞ்சத்தினுள் புகுந்தும் அதே சமயம் புகாமலும் இருக்கின்றன. அதை போலவே பரமபுருஷர் தமது அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்குள்ளும் இருக்கிறார். அதே சமயம் முன்பே விளக்கப்பட்டது போல் அவற்றிற்கு வெளியில் உள்ள தமது ராஜ்யத்தையும் வைகுண்டலோகம் இருக்கிறார். இது பிரம்ம சம்ஹிதையில் 5.37 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதா தாவீர்ய ஏவ நிஜ ரூபதயா கலாபிகி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம போதோ கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி. உன்னதமான வாழ்வு, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றை கொண்ட தமது அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றும் விரிவங்கங்களின் மூலமாக பகவான் இன்பம் அனுபவிக்கிறார். ஒரே சமயத்தில் படைப்பின் ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் அவர் நுழைகிறார். இந்த கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகின்றேன். அவரது இந்த விரிவங்கங்களையும் பற்றியும் அதே பிரம்ம சம்ஹிதையில் 5.35 மிகவும் தெளிவாக பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. ஏகோபி அசௌ ரங்கிதும் ஜகத் அண்ட கோடிம் யத் சக்திர் அஸ்தி ஜகத் அண்ட சயாசத் அந்தக அண்டாந்தாஸ்த பரமாணு சயாந்திரஸ்தம் கோவிந்தம் ஆதி புருஷம் தம் அகம் பஜாமி. பகவான் தமது விரிவங்களில் ஒன்றின் மூலமாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் ஒவ்வொரு அணுக்குள்ளும் பிரவேசித்து பௌதிக படைப்பு முழுவதிலும் தமது எல்லையற்ற சக்தியை மிகவும் தாராளமாக தோற்றுவிக்கிறார். அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன். இவ்வாறாக இந்த பஞ்சபூதங்களால படைக்கப்பட்ட பல்வேறு ஜீவராசிகள், நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால படைக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நம்ம உடல்ல வந்து நிலம் எங்க இருக்கு, நெருப்பு எங்க இருக்கு, காற்று எங்க இருக்கு அப்படின்லாம் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பஞ்சபூதங்களால படைக்கப்பட்ட உடல், அதே சமயத்துல அந்த பஞ்சபூதங்கள் தனித்தனியாவும் இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்களுடைய கலவை தான் நம்ம பாக்குற எல்லாமே பஞ்சபூதங்களுடைய கலவை தான். ஆனா அந்த பஞ்சபூதங்கள் தனியாகவும் இருக்கு. அதே மாதிரி பகவான் தன்னுடைய அகச்சக்தி, புறச்சக்தி அப்படிங்கிற 2 சக்திகளாலும் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்க. அதே சமயத்துல அவருடைய ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனத்திலே அவர் இருக்கார். ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தாபிர்யேவ நிஜரூபதயா கலாபி கோலோகயேவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ். அவர் என்ன பண்றார்? அவருடைய ஆனந்தமான அந்த லீலைகளை, அவருடைய விரிவங்கங்கள், ஸ்ரீமதி ராதாராணி, கோபியர்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சுரபி பசுக்கள், அந்த மாதிரி எல்லா விதமான பக்தர்களோடும் அவர் அங்க ரொம்ப ஆனந்தமா அவருடைய லீலைகளை அவர் நடத்திட்டு இருக்கார். அதே சமயத்துல அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஏகோ யசௌரசயதும் ஜகதண்ட கோட்டிம் யக்ஷக்திரஸ்தி ஜகதண்ட சயாய தந்தக அண்டாந்தரஸ்த பரமானுச்சயாந்தரஸ்தம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அப்பேற்பட்ட பகவான் அண்டாந்தரஸ்த பரமானுச்சயாந்தரஸ்தம். அண்டம் அப்படின்னாக்க பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அண்டம் அப்படின்னா ஒரு முட்டை வடிவத்துல இருக்கக்கூடியது. எங்க சௌராஷ்டிர பாஷையில கூட முட்டைக்கு வந்து அண்டான்னு தான் சொல்லுவாங்க. சோ அந்த அண்டம் அப்படிங்கிற அந்த வடிவத்துல இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்க, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் பகவான் இருக்க. பரமாத்மா, அவருடைய விரிவங்கமான பரமாத்மா ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அவர் இருக்க.
சோ அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பிரம்மா வந்து பிரம்ம சங்கீதையில சொல்றார். உமாதேவி மாதாஜி நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? இவ்வாறாக பரமபுருஷர் இவ்வாறாக பரமபுருஷர் சர்வ வியாபகமுடையவர் என்பதை அருவவாதிகளால் கற்பனை செய்து பார்க்க முடியும். எனவே அவருக்கு சொந்த உருவம் இருப்பது சாத்தியமல்ல என்று அவர்கள் முடிவு செய்கின்றனர். இதில் தான் பகவானின் உன்னத அறிவை பற்றிய ரகசியமே அடங்கியுள்ளது. உன்னதமான கிருஷ்ண பிரேமி தான் இந்த ரகசியம். இத்தகைய உன்னதமான கிருஷ்ண பிரேமியில் ஆழ்ந்துள்ள ஒருவரால் பரமபுருஷரை ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அசையும் பொருளிலும் அசையாத பொருளிலும் சிரமமின்றி காண முடியும். அதே சமயம் பகவான் தமது சொந்த வசிப்பிடமான கோலகத்தில் தமது நித்திய சகாக்களுடன் நித்தியமான லீலைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் அவரால் காண முடியும். இத்தகைய நித்திய சகாக்கள் பகவானுடைய உன்னத ஈர்ப்பின் விரிவுகளாவர். ஆரம்பத்தில் பகவான் குறிப்பிடப்பட்டது போல சரகஸ்யம் தத் அங்கம் ச இக்காட்சி ஆன்மீக அறிவின் உண்மையான பரம ரகசியமாகும். மனக்கற்பனையாளர்கள் தங்களது மதிநுட்பத்தை கொண்டு இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. பிரம்மதேவர் தமது பிரம்ம சமிதிகளில் 5.38 பின்வருமாறு சிபாரிசு செய்துள்ள முறையின் வாயிலாக இந்த மர்மத்தை வெளிப்படுத்த முடியும். மாதாஜி நீங்க ராகம் படிங்க மாதாஜி. ஓகே. பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தः சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷ்யாம சுந்தரமசிந்த்ய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பகவத் பிரேமி என்னும் தைலத்தால் அலங்கரிக்கப்பட்ட கண்களுடைய தூய பகவத் பக்தர்கள் பரமபுருஷரை தங்களுடைய இதயங்களில் எப்பொழுதும் தரிசிக்கின்றனர். எல்லா உன்னத குணங்களையும் கொண்ட சியாமசுந்தரனான இந்த கோவிந்தனை ஆதிபுருஷரை நான் வணங்குகிறேன். எனவே பரமபுருஷ பகவான் ஒவ்வொரு அணிவிலும் இருந்தாலும் வரட்டு கற்பனையாளர்களுக்கு அவர் காணப்படாதவராகவே இருக்கிறார். ஆனால் தூய பக்தர்களின் முன் பரம ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் அவர்களுடைய கண்கள் பகவத் பிரேமினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகவத் பிரேமியை பகவானின் உன்னத அன்பு தொண்டை பயில்வதால் மட்டுமே அடைய முடியும், வேற எதனாலும் அல்ல. பக்தர்களின் காட்சி சாதாரணமானதல்ல, அது பக்தி தொண்டால் தூய்மைப்படுத்தப்பட்டு உள்ளது. பக்தர்களின் அதாவது ஐம்பூதங்கள் உள்ளும் புறமும் உள்ளதை போலவே பகவானின் பெயர், உருவம், குணம், லீலைகள், பரிவாரம் போன்றவை வைகுண்டத்திற்கு மிக மிக தூரத்தில் உள்ள பக்தனின் இதயத்தில் உண்மையாகவே நிழலாடுகின்றன. பௌதீக விஞ்ஞானத்தினால் தொலைக்காட்சி பெட்டியின் வாயிலாக மிக தூரத்தில் உள்ள பொருட்களை ஒருவரால் காண முடியும் என்றாலும் அறிவற்றவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. உண்மையில் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்துள்ள ஒருவர் பகவானுடைய ராஜ்யத்தை பற்றிய தொலைக்காட்சிகள் எப்பொழுதும் தமது இதயத்திற்குள் பிரதிபலிப்பதற்கு ஏற்ற வசதியை பெற்றுள்ளார். இதுவே முழுமுதற் கடவுளின் அறிவை பற்றிய பரம ரகசியமாகும். பகவானால் யாருக்கு வேண்டுமானாலும் ஜடபந்தத்திலிருந்து விடுதலை, முக்தி அளிக்க முடியும். ஆயினும் நாரதரால் உறுதி செய்யப்பட்டதில்லை போல முக்தின் ததாதி கர்ச்சித் ஸ்மரண பக்தி யோகம் பக்தி யோகம் பகவத் பிரேமி அவர் அளிப்பது மிகவும் அரிது. பகவானின் இந்த உன்னதமான பக்தி தொண்டு மிகவும் அற்புதமானது என்பதால் இது தகுதியுடைய பக்தனை உன்னதத்தின் உறவிலிருந்து விலகிச் செல்ல அனுமதிக்காமல் அவனை எப்பொழுதும் ஆத்மார்த்தமான செயல்களில் மெய்மறந்த நிலையிலேயே வைத்துள்ளது. இவ்வாறாக பக்தனின் இதயத்தில் விருத்தி அடைந்துள்ள பகவத் பிரேமை பரம ரகசியமானதாகும். பிரம்மதேவர் எப்பொழுதும் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் ஆழ்ந்திருப்பதால் அவருடைய ஆசைகள் ஒரு பொழுதும் நிறைவேற்றப்படாமல் இருந்ததே இல்லை என்று அவர் முன்பு நாரதிடம் கூறினார். உன்னதமான பகவத் தொண்டரை தவிர வேறு ஆசை கூட அவர் இதயத்தில் இருக்கவில்லை. இதுவே பக்தியோக முறையின் அழகும் பரம ரகசியமும் ஆகும். பகவான் அச்சுதனாக இருப்பதால் அவரது விருப்பம் என்றும் தவறாததாகும். இதே போலவே பகவானின் உன்னத தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களின் விருப்பங்களும் கூட தவறாதவையாகும். அச்சுதம் மந்திர கல்லின் சிந்தாமணிகள் ஆற்றலை அறிவது மிகவும் கஷ்டம் என்பதை போலவே பக்தி தொண்டின் பரம ரகசியத்தை பற்றிய அறிவு இல்லாமல் அதை புரிந்து கொள்வது பாமர மனிதனுக்கு மிகவும் கஷ்டமாகும். மந்திர கல்லை காண்பது மிகவும் அரிது. அதே போலவே கோடிக்கணக்கான முக்தியடைந்த ஆத்மாக்களுக்கிடையிலும் கோட்டிஸ்வபி மகாமுனே பகவானின் ஒரு தூய பக்தரை காண்பது அரிது. அறிவின் முறையால் அடையப்படும் எல்லா வகையான பூர்ணத்துவங்களிலும் பக்தி தொண்டில் அடையப்படும் யோக பூர்ணத்துவமே அனைத்தில் மிக உயர்ந்ததும் மிக ரகசியமானதும் ஆகும். இது அஷ்டாங்க யோக முறையில் அடையப்படும் சித்திகளை விட அதிக மர்மமானதாகும். எனவே பகவத்கீதையில் 18.64 பகவான் இந்த பக்தி யோகத்தை பற்றி அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். சர்வ ஹரே கிருஷ்ணன். சோ யாரால இதை புரிஞ்சுக்க முடியும்? எந்த விஷயத்த? பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், ஒவ்வொரு அணுவுக்குள்ளயும் இருக்கார். அதே சமயத்துல தனி நபரா தன்னுடைய ஆன்மீக உலகத்திலையும் பகவான் இருக்கார் அப்படிங்கறத யாரால புரிஞ்சுக்க முடியும்? பகவத் பக்தரால தான் புரிஞ்சுக்க முடியும்.
அந்த பகவத் பக்தர் எப்படி இருக்கார் அப்படின்னா பகவத் பிரேமை அப்படிங்கிற அந்த கண்மை தடவி இருக்காராம். நான் உங்ககிட்ட முன்னாடி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த ஸ்லோகம் படிச்சா அந்த குழந்தை ஞாபகம் வந்துடும். அந்த குழந்தை என்கிட்ட கேட்டது, பிரம்ம சம்ஹிதா சொல்லி கொடுக்கும் போது, அந்த மை எங்க கிடைக்கும் மாதாஜி அப்படின்னு அந்த குழந்தை கேட்டது. சோ அந்த மை கடையில விற்கிற மை கிடையாது. பக்தி தொண்டுனால நம்மளால அடையப்படக்கூடிய விஷயம் அது. பகவானுக்கு அன்போட தொண்டு செய்யும் போது பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். சோ நாம ஜெபம் சொல்லும் போது, பகவானுக்கு நிவேதனம் பண்ணும் போது, அவருக்காக சமைக்கும் போது, அவருக்காக பூ கட்டும் போது, இல்ல பக்தர்களுக்கு சேவை செய்யும் போது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படுது இல்லையா, பாகவதம் படிக்கும் போது. சோ இந்த ஆனந்தம் ஏற்பட்டு 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 இது கொஞ்ச நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் மறைஞ்சிருது. இந்த மாதிரி கண்டினியூஸா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கண்டினியூஸா நமக்கு அந்த சந்தோஷம் எப்பவுமே இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் நமக்கு அந்த கிளிம்ஸ் தான் கிடைக்குது. ஆனா தூய பக்தர்களுக்கு அது முழு நேரமா இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த பகவத் பிரேமை அப்படிங்கிறதே திளைச்சிருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்னா பகவானுடைய ஷியாம சுந்தர ரூபத்தை அவங்க இதயத்திலேயே பார்க்க முடியும். நம்மளால பரமாத்மா இருக்கிறதே உணர முடியல. ஆனா அவங்களால பகவானுடைய எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் அப்படின்னு சொல்ற அச்சிந்திய சாதாரணமான நம்மளுடைய மனக்கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் பகவான். அப்பேற்பட்ட அவருடைய ஷியாமசுந்தர ரூபம் திருவங்க லலிதம் 3 வளைவுகளை கொண்ட அழகான அந்த ஷியாமசுந்தர ரூபத்தை அவங்க அவருடைய இதயத்துல எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரு? பிரேமாஞ்சன சுரித்த பக்தர்கள். பிரேமை அப்படிங்கிற மையை தன்னுடைய கண்கள்ல போட்டிருக்கிற அந்த பக்தர்கள் எப்பவுமே அவங்க பகவானுடைய நித்தியமான லீலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. பகவானை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவர் மட்டும் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணன் மட்டும் அப்படி தனியா நின்றுட்டு இருக்க மாட்டார். அவரோட சேர்ந்து கோபர்கள் கோபியர்கள் அவருடைய சிந்தாமணி தானம் சுரபி பசுக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க அவங்க. சோ அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியுது, அதை வர்ணிச்சு சொல்ல முடியுது. இந்த மாதிரி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ஆனா அறிவில்லாதவங்களுக்கு இது புரியவே புரியாது. அவங்களுக்கு இது புரியவே புரியாது. எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உருவம் அப்படிங்கிறது அருவத்தை அடையறதுக்கான ஒரு வழின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த உருவத்தை வழிபடுறது மூலமா நம்ம கடைசியில அடைய போறது அருவம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நாரதர் சொல்ற விஷயம் இங்க பிரபுபாதர் கொடுத்திருக்க, பகவான் யாருக்கு வேணா முக்தி கொடுப்பார். யாருக்கு வேணா முக்தி கொடுப்பார். அந்த மாதிரி முக்தி கொடுத்த யாராவது சொல்லுங்க பாப்பேன். தகுதியே இல்லாதவங்க கூட முக்தி கொடுப்பார் பகவான். அந்த மாதிரி யாருக்கு முக்தி கொடுத்தார்? திருதராஷ்டிரன். திருதராஷ்டிரனுக்கு முக்தி கிடைக்கல. அஜாமிலன் ஓரளவுக்கு பக்தி பண்ணிட்டார். அசுரர்களுக்கு முக்தி கிடைச்சது இல்லையா? கம்சனுக்கெல்லாம் முக்தி கிடைச்சது இல்லையா? முக்தி கிடைச்சது. முக்தி கிடைச்சது இல்லையா? முக்தி கிடைச்சது இல்லையா? எல்லாருக்கும் முக்தி கொடுத்துருவார். ஆனா எதை கொடுக்க மாட்டார்? பக்தி கொடுக்க மாட்டார். பக்தி கொடுக்க மாட்டார். மாதாஜி பூதனை மாதாஜி அதான் பூதனா அந்த மாதிரி அசுரர்களுக்கு எல்லாம் முக்தி கொடுத்தார். ததிபாண்டன் மாதாஜி. மாதாஜி ததிபாண்டன். சோ ஆனா பக்தியை கொடுக்க மாட்டார். இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முக்தி யாருக்கு வேணா கொடுத்துட்டாரு, ஆனா பக்தி கொடுக்க மாட்டார். பக்தி யார்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும். பக்தியை யார் கொடுக்குறா? பக்தர்கள். பக்தர்கள் மட்டும்தான் பக்தியை கொடுப்பாங்க. பகவான் பக்தி எல்லாம் கொடுக்க மாட்டார். அதை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அது நமக்கு எப்படி தெரியும் பகவான் பக்தி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது? நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை கோவிலுக்கு போயிருக்கோம் இல்லையா? கோவிலுக்கு போகாதவங்க இங்க யாராவது இருக்காங்களா? எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னைக்கு நம்ம 58 பேர் இருக்கோம். அந்த 10 பேர் யாருன்னு தெரியல. ஒரு நாள் 68 பேர் இருந்தாங்க. எனிவே சோ எத்தனை தடவை நம்ம கோவிலுக்கு போயிருக்கோம். அதெல்லாம் நம்ம என்ன நினைச்சோம்? நம்ம ரொம்ப பக்தியோட இருக்கோம் அப்படிதானே நினைச்சோம். நம்ம ரொம்ப பக்தியோட இருக்கோம், பக்தியோட எல்லாம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பக்திங்கிறதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது என்னாச்சு? புஷ் ஆயிடுச்சு இல்ல? புஷ்வான மாதிரி அது புஷ்ன்னு ஆயிடுச்சு. நம்ம காரியத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ நமக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், அதுக்காக தான் நம்ம போயிருக்கோம். பகவானை தேடி நம்ம போல அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ பக்தியை யார் சொல்லுதா? பிரபுபாதத்தான் பக்தியை கொடுக்கும்.
ஏன்னா அவங்க இதயத்துல பக்தி இருக்கு, அவங்க பக்தி இருக்கு, அவங்க இதயத்துல தான் பக்தி இருக்கு, அவங்க தான் நமக்கு பக்தியை கொடுக்கணும். சோ அதனால ஆச்சாரியர்களுடைய கவலைங்கிறது எவ்வளவு அவசியங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். பக்தர்களால்தான் பக்தியை கொடுக்க முடியுமே தவிர, அதுல பாருங்க எவ்வளவு அழகா வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாங்க. இது என்ன ஆகுமா, தகுதியுடைய பக்தனை உன்னதத்தின் உறவிலிருந்து விலகிச் சென்று அனுமதிக்காமல் அவனை எப்பொழுதும் ஆத்மார்த்தமான செயல்களில் மெய்மறந்து நிலையிலேயே வைத்துள்ளது. சோ இது பக்தியை கொடுத்ததுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்றாரு, அந்த பக்தனை அவன் தவறி போகணும்னு நினைச்சா கூட விடுறது இல்ல. அந்த பக்தனை வந்து எப்படியாவது தன் கூடவே வச்சுக்கிறார் பகவான். ஏன்னா அவருக்காக தான் காத்திருக்காரு. பக்தியை கொடுக்க மாட்டார் அப்படின்னா அவர் வந்து கொடுக்கூடாதுன்னு கிடையாது, அவருக்கு எல்லாருக்கும் பக்தி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறார். ஆனா அந்த தகுதி நமக்கு வேணும் இல்லையா. ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க, அந்த தகுதியை நமக்கு வர வச்சு பக்தியை நமக்கு கொடுக்குறாங்க. பகவான் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கலாம், இல்ல கேட்டிருக்கலாம். நமக்கு என்னன்னு தெரியாது, சரணடைறதுன்னா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு புரியவே புரியாது. அதை நமக்கு எப்படி புரிய வச்சிருக்காரு பிரபுபாதர், நீ 4 சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணு, ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து பகவான் சொல்றதை கேட்க ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த தகுதியை வரவழைச்சு அதுக்கப்புறம் நமக்கு பக்தியை கொடுக்கிறார். சோ இந்த ரகசியம் நம்ம மாதாஜி அந்த ரகசியம் என்னென்ன இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஸ்லோகமா அவங்க வந்து குறிச்சிருந்தாங்க இல்லையா. தேங்க்யூ மாதாஜி. சர்வ குக்கியத்தமம் பூய சுணுமே பரமம் வச்சக, பகவத்கீதையில 18:64 பகவான் சொல்றார். தேங்க்யூ மாதாஜி. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா படிக்கிறோம் மாதாஜி. சர்வ குக்கியத்தமம் பூய சுணுமே பரம் வச. கீதோபதேசத்தில் உள்ள மிகவும் ரகசியமான பகுதியை பற்றி மீண்டும் என்னிடமிருந்து கேள். இதே விஷயம் பிரம்மாவால் நாரதருக்கு பின்வரும் சொற்களால் உபதேசிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதம் பாகவதம் நமா என்மே பாகவதா தேத்தியம் தேத்தோத்தியம் தோதம் ஸ்ருங்காயோ யம் விபூதினாம் தம் ஏகத் விபூஷியலை குரு. நாரதரிடம் பிரம்மதேவர் கூறினார், பாகவதத்தை பற்றி உன்னிடம் நான் கூறியவை அனைத்தும் பரமபுருஷரால் எனக்கு கூறப்பட்டவையே ஆகும். இவ்விஷயங்களை நீ விரிவுபடுத்தி பரப்ப வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன். இவ்வாறாக பகவானின் உன்னத அன்பு தொண்டின் மூலமாக பரம ரகசியமான பக்தி யோகத்தை மக்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். பக்தி யோகத்தின் ரகசியம் பிரம்மாவுக்கு பகவானாலேயே வெளிப்படுத்தப்பட்டது என்பதை இங்கு கவனத்திற்கு கொள்ள வேண்டும். இதே ரகசியத்தை பிரம்மதேவர் நாரதருக்கும், நாரதர் வியாசருக்கும், வியாசர் சுகதேவ கோசாமிக்கும் விளக்கினார்கள். அதே அறிவு சீட பரம்பரையின் சங்கிலி தொடர் மூலமாக கீழே இறங்கி வருகிறது. இந்த அறிவை உன்னதமான சீட பரம்பரையின் மூலமாக பெறுவதற்கு போதுமான பாக்கியசாலியாக ஒருவன் இருப்பானாயின் பகவானையும் அவரது ஒளி அவதாரம் ஆகிய ஸ்ரீமத் பாகவதத்தையும் பற்றி பரம ரகசியத்தை அறிவதற்குரிய வாய்ப்பை அவன் நிச்சயமாக பெறுவான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இதம் பாகவதம் நாம என்மே பகவதோதிதம் சங்கிரஹோயம் விபூதீனாம் தம் ஏதத் விபூலி குரு. இந்த ஸ்லோகம் போன அத்தியாயத்துல அல்லது இந்த அத்தியாயத்துல இருக்கலாம், போன அத்தியாயத்துல தான் நினைக்கிறேன், பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நான் பகவான் எனக்கு என்ன சொன்னாரோ அதே விஷயத்த நான் உனக்கு இப்போ விளக்கமா சொல்லியிருக்கேன், இதை நீ இன்னும் என்ன பண்ண விவரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் நாரதர் வியாசருக்கு சொன்னார். சோ யார் ஒருத்தர் சீட பரம்பரையில இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும், பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், அதே சமயத்துல அவர் தனிநபராகவும் தன்னுடைய கோலோக பிருந்தாவனத்துல இருக்கார் அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சு அவருக்கு பக்தி சேவை செய்ய முடியும். என்னுடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார், என்னுடைய ஆல்டர் ரூம்லயும் பகவான் இருக்கார், கோலோகத்திலயும் அதே பகவான் தான் இருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நான் இங்க செய்யக்கூடிய பூஜைகள் அப்படிங்கிறத பகவான் ஏத்துப்பார், நான் இங்க செய்யக்கூடிய நிவேதனங்களை பகவான் ஏத்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம நித்தியம் பகவானுக்கு ஆனந்தமா சேவை செய்யலாம். அடுத்த ஸ்லோகம் 36. ஏதாவத் ஏவ ஜிக்ஞாசம் தத்வ ஜிக்ஞாசுனாத்மனஹ அன்வய வத்திரேகாப்யாம் யத்ஸ்யா சர்வத்ர சர்வதா
மொழிபெயர்ப்பு. பரமசத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும், எக்காலத்திலும், எவ்விடத்திலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். சோ கண்டிப்பா பகவான அடையிற வரைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய முயற்சியை கைவிட கூடாது. பகவானை பாக்குற வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், பகவானுக்கு அன்பு தொண்டு செய்துகிட்டே தான் இருக்கணும். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே பொருள் கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முந்தைய பதத்தில் விவரிக்கப்பட்டது போல் பக்தி யோகத்தின் ரகசியத்தை அறிவதே கேள்வியுடையவரின் மிக உயர்ந்த நோக்கமாகும். ஒவ்வொருவரும் தன்னுணர்வு பாதையை வெவ்வேறு வழிகளில் தேடிச் செல்கின்றனர். அவை கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், ராஜயோகம் மற்றும் பக்தி யோகம் போன்றவை. தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டிருப்பதே ஒவ்வொரு ஜீவராசியின் கடமையும் ஆகும். விருத்தி அடைந்த உணர்வை பெற்றுள்ள ஒருவன் ஆத்மா, பிரபஞ்ச நிலை, சமூகம், அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, சமயம், நீதி போன்றவைகளிலும் அவற்றின் வேறுபட்ட கிளைகள் ஆகிய எல்லா கடமைகளிலும் சூழ்நிலைகளிலும் உள்ள வாழ்வு பிரச்சனை போன்றவைகளின் ரகசியத்தை பற்றி நிச்சயமாக விசாரணைகள் செய்வான். ஆனால் இத்தகைய விசாரணைகளின் லட்சியம் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது. வேதாந்த சூத்திரத்தின் தத்துவம் வாழ்வை பற்றிய இவ்விசாரணையிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. இந்நிலை வரைக்கும் உள்ள இத்தகைய கேள்விகளுக்கு பாகவதம் விடையளிக்கிறது. பிரம்மதேவர் முழுமுதற் கடவுளிடமிருந்து அறிவை பூரணமாக பெற விரும்பினார். அகம் ஏவ எனும் பதத்திலிருந்து ஏதாவத் ஏவ எனும் இப்பதம் வரைக்கும் உள்ள இந்நான்கு சாராம்சமான பதங்களில் பகவான் விடையளித்துள்ளார். எல்லா தன்னுணர்வுக்கான முறைகளுக்கும் இதுதான் முடிவு. இருளில் தென்படும் கண்கூசும் பிரதிபலிப்பில் குழப்பமடைந்திருப்பதன் காரணத்தால் விஷ்ணு அல்லது பரமபுருஷ பகவானே வாழ்வின் முடிவான லட்சியம் என்பதை மக்கள் அறியவில்லை. இதன் விளைவாக அனைவரும் கட்டுப்பாடற்ற புலன்களால் செலுத்தப்பட்டு ஜட இருப்பின் மிகவும் இருண்ட பிரதேசத்திற்குள் நுழைகின்றனர். ஜட இருப்பு முழுவதுமே முக்கியமாக சிற்றின்ப ஆசையை ஆதாரமாக கொண்ட புலன் நுகர்வினால் தான் தோன்றியுள்ளது. இவ்வளவு பௌதீக முன்னேற்றம் இருந்தும் புலன் நுகர்வே ஜீவராசிகளின் அனைத்து செயல்களுக்கும் முடிவான லட்சியமாக இருக்கிறது. ஆனால் பக்தியோக விஞ்ஞானத்தில் நிபுணராக உள்ள ஒரு உண்மையான ஆன்மீக குருவிடம் விசாரணைகள் செய்வதன் வழியாக வாழ்வின் லட்சியத்தை ஒருவன் அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான சாஸ்திரிய விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தன்னுணர்வை நோக்கமாக கொண்டுள்ள எல்லா வகையான சாதகர்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் விடையளிக்கிறது. வாழ்வின் இம்முடிவான லட்சியத்தை அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் கண்டுபிடித்துவிட முடியாது. இத்தகைய உண்மையான விசாரணைகளில் ஆழ்ந்துள்ள ஒருவன் பிரம்மாவிலிருந்து வரும் சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ள ஒரு உண்மையான ஆன்மீக குருவிடம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். பரம ரகசியம் முழுமுதற் கடவுளால் பிரம்மாவிடம் வெளியிடப்பட்டதால் தன்னுணர்வை பற்றிய இத்தகைய விசாரணைகளின் ரகசியத்தை அந்த சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ளவரும் பகவானின் நேரடியான பிரதிநிதியுமான ஒரு ஆன்மீக குருவிடம் கேட்டறிய வேண்டும். அத்தகைய ஒரு உண்மையான ஆன்மீக குருவால் எல்லா சந்தேகங்களையும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ சாஸ்திர ஆதாரத்தின் வாயிலாக தீர்த்து வைக்க முடியும். இவ்விஷயத்தில் வேத நூல்களை கலந்தாலோசிக்கும் சுதந்திரம் அனைவருக்கும் இருந்தாலும் ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டல் ஒருவருக்கு அவசியமாகும். இதுவே இப்பதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவாகும். உண்மையான ஆன்மீக குரு பகவானின் மிகவும் அந்தரங்கமான பிரதிநிதி ஆவார். பிரம்மதேவர் எவ்வாறு முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து உத்தரவை பெற்றாரோ அதே ஆர்வத்துடன் ஒருவர் ஆன்மீக குருவிடமிருந்து உத்தரவை பெற வேண்டும். சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குரு பகவானை தாமாக உணர்ந்து அனுபவித்தவர் என்பதால் பிறருக்கும் அவரால் பகவானை அளிக்க முடியும். எனவே இவ்விஷயத்தில் அவர் பகவானை விட உயர்ந்தவர் ஆவார். ஆயினும் அத்தகைய ஆன்மீக குரு தம்மை ஒருபொழுதும் பகவான் என்று கூறிக்கொள்வதில்லை. கல்வி அறிவாலோ அல்லது கற்பனா சக்தி உள்ள ஒரு நல்ல மூளையாலோ பகவானை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆன்மீக குருவின் மூலமாக உண்மையுள்ள மாணவனால் அவரை நிச்சயமாக காண முடியும். இதை அடைவதற்குரிய உத்தரவுகளை வேத நூல்கள் பிறப்பிக்கின்றன. ஆனால் குழப்பமடைந்துள்ள ஜீவராசிகள் இருளில் தென்படும் கண்கூசும் பிரதிபிம்பத்தால் குருடாக்கப்பட்டு விடுவதால் வேத சாஸ்திரங்களை பற்றிய உண்மையை அவர்களால் கண்டறிய முடியாமல் இருக்கிறது. உதாரணமாக கீதோபதேசம் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே இலக்காக கொண்டுள்ளது. ஆனால் பிரம்மதேவரின் வழியில் வரும் ஒரு உண்மையான ஆன்மீக குருவை ஏற்காததால் அல்லது கீதையை நேரடியாக கேட்டவரான அர்ஜுனனை ஏற்காததால் தங்களது சொந்த சலன சித்தங்களை திருப்திப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ள அங்கீகரிக்கப்படாத பலரால் வேத அறிவு பலவிதமாக திரித்து கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக வானத்தில் உள்ள மிகவும் பிரகாசமான நட்சத்திரங்களில் ஒன்றாக பகவத்கீதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகம் இல்லை. இருப்பினும் இந்த மிகச்சிறந்த அறிவு நூல் மிகவும் மடத்தனமான முறையில் திரித்து கூறப்பட்டுள்ளதால்
என்பதால் பகவத்கீதையின் ஒவ்வொரு மாணவனும் அறியாமை இருளிலேயே இன்னும் இருக்கிறான். இத்தகைய மாணவர்கள் பகவத்கீதையால் அறிவொளி பெறுவது சாத்தியம் அல்ல. பாகவதத்தின் 4 முக்கிய பதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அதே உபதேசம்தான் கீதையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கீகரிக்கப்படாதவர்களின் தப்பான வியாக்கியானங்களின் காரணத்தால் இறுதி முடிவை ஒருவரால் அடைய முடியாது. பகவத்கீதையில் 18.61 பின்வருமாறு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஹரே ஈஸ்வர கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மாதா. அதனால நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். ஆக்சுவலா இந்த ஸ்லோகம் பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டை விவரிக்கிறது. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்ப நம்ம பார்க்கிறோம், உலகத்துல எத்தனை விதமான கல்வி அறிவு அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். முன்னாடியை விட இப்ப வந்து காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இன்னைக்கு எப்படி வேணா சம்பாதிக்கலாம். அன்னைக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலை தான் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ போட்டே சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கிறாங்கிறதுக்கு ஒரு ஒரு கணக்கு வழக்கே இல்லாம போச்சு. நீ படிச்சாதான் சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. கிராமத்துல விறகடுப்பு வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு பாரு புளிக்குழம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க இன்னைக்கு. சோ புலனின்பத்துக்கான செயல்கள்ல மக்கள் வந்து ரொம்ப மும்மரமா ஈடுபட்டிருக்காங்களே தவிர பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த ஆர்வம் இருக்கிறவங்களும் தவறான முறையில வழிநடத்தப்பட்டதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உதாரணமா பிரபுபாதர் பகவத்கீதையே சொல்றார். பகவத்கீதை முழுக்க முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறார். ஆனா கிருஷ்ணருங்கிற வார்த்தையே இல்லாம பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால பகவத்கீதை படிச்சு ஒருத்தர் பகவானை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆன்மீக குருடைய கருணையினாலதான் நாம பகவானை புரிஞ்சுக்க முடியும். பிரபுபாதருடைய பகவத்கீதை உண்மை உருவில் பிரபுபாதர் கொடுத்து அது உலகம் முழுக்க இன்னைக்கு விநியோகம் செய்யப்பட்டு எத்தனையோ பேர் கீதையை புரிஞ்சுக்கிட்டு பக்தி பாதைக்கு வர்றாங்க. அதே சமயத்துல இந்தியால பல எடிஷன் இருக்கு. பகவத்கீதையுடைய பல வியாக்கியானங்கள் பல பேர் கொடுத்திருக்காங்க. பட் அதுல எல்லாம் எந்த அளவுக்கு வந்து அவங்க கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறாங்கிறது சந்தேகம், ரொம்ப ரொம்ப சந்தேகத்திற்குரியது. சோ அதனால இந்த மாதிரி நம்ம ஏமாந்து போகாம வழி தவறி போகாம நம்ம படிச்சிருக்கலாம், நமக்கு நிறைய அறிவு இருக்கலாம், நாம பெருசா சம்பாதிக்கலாம், எப்படி வேணா நம்ம இருக்கலாம். ஆனா ஒரு ஆன்மீகருடைய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா நம்மளால ஆன்மீக வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. அடிப்படையான தத்துவங்களை கூட நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியாது. நான் உடல் இல்லை ஆத்மா, நான் பகவானுடைய தொண்டன் சேவகன், நான் பகவானுடைய நடுத்தர சக்தி, இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். மொத்த உலகமும் பார்த்தோம் அப்படின்னாக்க பெருசா பேசுறாங்க, பெருசா நடந்துக்கிறாங்க, என்னென்னவோ காரியங்கள் செய்யறாங்க. ஆனா அடிப்படையான நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு கூட அவங்க கிட்ட என்ன கிடையாது, பதில் கிடையாது. அதனால கண்டிப்பா ஸ்ரீல பிரபுபாதர் அவர் மாதிரி ஒரு ஆச்சாரியா நம்ம கிடைச்சதுக்கு நம்ம என்ன செய்யணும், மிகப்பெரிய பாக்கியம் நம்ம பண்ணிருக்கணும். நம்ம பண்ணோமோ பண்ணலையோ அவருடைய கருணை நமக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நாம படிக்கணும், பகவத் சேவையில நாம ஈடுபடணும். கஷ்டமா இருக்கே, லீலையெல்லாம் ஒண்ணும் காணுமே, இப்படியே படிச்சுட்டே இருக்கோமே அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும், இதுவும் பகவானுடைய லீலை தான். பகவான் நம்மளோட நடத்தக்கூடிய நேரடியான லீலை. படைப்பு சக்தி அப்படிங்கிறது எங்க டீச்சர் வந்து ஒன் ஆஃப் த எங்களோட டீச்சர்ல ஒருத்தர் வந்து என்னுடைய தம்பி தான் எனக்கு வந்து பக்தி வைபவ் டீச்சர். நான் இங்கிலீஷ்ல படிக்கும்போது அவர் சொல்வார், இந்த கிரியேஷன் அப்படிங்கிறது கிருஷ்ணாஸ் லவ் லெட்டர் டு த ஜீவாஸ் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணன் நமக்கு எழுதியிருக்கிற காதல் கடிதம் தான் இந்த படைப்பு அப்படின்னு அவர் சொல்றார். அவ்வளவு அன்போட நமக்கு வந்து பகவான் இந்த உலகத்தை படிச்சு கொடுத்திருக்க. நம்ம இங்க வாழ்றதுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து எப்படியாவது நம்ம வந்து அவரை நினைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவர் ஏங்கிட்டு இருக்கார். ஒருதலை காதல் பகவானுடைய. நாம என்ன பண்றோம், அவரை பார்த்து திரும்பிக்கிறோம். இப்பதான் கொஞ்சம் அவரை பார்த்து இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பொறுமையோட கேட்டதுக்கு. ஸோ எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கிறதுனால கேள்விகள் இருந்தா நாம திங்கட்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்தூரேய வச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ கி ஜெய்.
சில பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ ஆல். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ். தேங்க் யூ. தேங்க்யூ. என்று ஹரே கொடுத்துட்டேன். கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க் யூ செல்வகுமாரி மாதாஜி. தேங்க் யூ.